ஸோ இந்த ஃபஸ்ட் 2 லேயர்ஸ் F2L மெத்தடில் போடணுன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒயிட் லேயரை ஃபஸ்ட்டு கிராஸ் போட்டு இந்த கிராஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த கிராஸ் முடிஞ்சதும் லேயர் 1உடைய சைட்ஸ் எல்லாம் முடித்து ஃபினிஷ் பண்ணுவோம். அப்புறம் லேயர் 2 ஃபினிஷ் பண்ணுவோம். இதுதான் F2L ஃபஸ்ட் 2 லேயர்ஸுடைய மெத்தடு. சாரி, இது பிகினஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட் 2 லேயர்ஸ் கிடையாது. பிகினஸ் மெத்தட் என்ன பண்ணுவோம்னா ஒரு லேயரை போட்டுருவோம், அப்புறம் அடுத்த லேயருக்கு வந்துடுவோம், இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்புறம் அப்படி இன்வெர்ட் பண்ணி போடுவோம். இப்படி வச்சு போட்டுட்ருப்போம். அப்படியே இன்வெர்ட் பண்ணால், ஏன்னா ஒயிட்டுக்கு அகெயின்ஸ்ட் ரைட் ஆப்போசிட் இருக்கிறது எல்லோ கலர். இப்போ எல்லோ வந்துடும். நார்மலாக சென்ட்ரல் எல்லோ இருக்கும், ப்ளஸ் வேறு ஏதாவது பேட்டர்ன்ஸ் இருந்தால் கூட இருக்கணும். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒயிட் முடிச்சதுக்கப்புறமே இந்த ஃபஸ்ட்டு 2 லேயர் முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்படியே இன்வெர்ட் பண்ணுறோம் க்யூபை. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த கிராஸை போட போகிறோம். கிராஸ் போடுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏதோ ஒரு சைடு நம்ம மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இருந்ததுன்னா பேட்டர்ன்ஸ் இருக்கும். பேட்டர்ன்ஸ் எப்படி இருந்தால் எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டேக் எனி சைடு. இது ஃபேஸ், இந்த இது ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது ஃபேஸ்ன்னா ஃப்ரண்ட் ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது எஃப். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலானா கிராஸ் போடுறதுக்காக FUR, சாரி தப்பாக போட்டேன், FUR கிடையாது. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்குது. மறுபடியும் ஃபஸ்ட் வந்து வரேன். F இது RU, FRU போட்டாச்சு. அப்புறம் R dash U dash F dash. இதுதான் F. இன்னொரு மடியும் போட்டுக்க பாருங்கள். FRU R dash U dash F dash போட்டால் இந்த பேட்டர்ன் மாறும். பட் கீழே இருக்கிறது ரெண்டுமே மாறாது. இந்த FRU R dash U dash F dash போட்டால் என்ன ஆகும்னா கீழே இருக்கிறது எதுவுமே மாறாமல் மேலே இருக்க இந்த எல்லோஸ் மட்டும் நம்ம கொண்டு வரோம் வெளியில். எல்லோ பீசஸ்னால் இந்த பீஸை டேர்ன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பீசஸ்லாம் மேலே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்துடும். பேட்டர்ன் இந்த மாதிரி வந்தோன்னா இன்வெர்டட் 7 வந்து மிரர் இமேஜ் இருக்கணும். இப்படி 7 இல்லாமல் இப்போ இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி 7 மாதிரி நம்ம பொசிஷனை வச்சுக்கணும். ஸோ நம்ம ஃபேஸ் வந்து இப்படி பார்த்து வச்சுக்கணும், நம்ம பார்த்து. ஸோ எஃப்ல வந்து இந்த இன்வெர்டட் 7உடைய ஒரு லெக் நம்மளை பார்த்தோம். ரைட் சைடில் இருக்கிற லெக் ரைட் சைடில் இருக்கணும். இன்னொரு லெக் வந்து ரைட் சைடு. இப்படி வச்சா தப்பு, இப்படி வச்சாலும் தப்பு. ஸோ இந்த ரைட் ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி வைக்கணும். 7உடைய அப்படியே மிரர் இமேஜில் ஒரு லெக் இந்த பக்கம், ரைட் சைடு ஒரு லெக் இல்லை கதை. இது இப்படி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே பண்ணணும். FRU R dash U dash F dash போட போகிறோம். மறுபடியும் பாருங்கள். FRU R dash U dash ஆனால் ஃபேஸ் பண்ணுறது F dash. இந்த மாதிரி திருப்பினா ஒரு என்ன வரும்னா இந்த 7 இன்வெர்டட் 7ங்கிறது ஒரு பேரலல் லைனாக வரும், ஒரு ஹரிசாண்டல் வெர்டிகல் லைன் வரும். இந்த மாதிரி சென்ட்ரல் லைன் வந்த உடனே எல்லோ ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்மில் போட்டால் கண்டிப்பாக இது மாதிரி ஃபார்ம் ஆகும். இது மாதிரி ஃபார்ம் ஆகும். நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா இதை ஹரிசாண்டலாக வச்சுக்கணும். இந்த எல்லோ லைன் வந்து ஹரிசாண்டலாக வச்சுக்கணும். ஹரிசாண்டலாக வச்சுட்டு மறுபடியும் அதே போடுறேன். FRU R dash U dash F dash மறுபடியும் ட்ரை பண்ணணும். ஹரிசாண்டலாக வச்சுட்டு போடணும். ரிமெம்பர் FRU, அப்புறம் மறுபடியும் R dash U dash F dash. இப்போ பார்த்தீங்களா அந்த ஹரிசாண்டலாக வச்சுட்டு போட்டோன்னா கிராஸ் வந்துடுச்சு. இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து கீழே 2 லேயர் முடிச்சதுக்கப்புறம் மேலே மெயினாக பார்க்க வேண்டியது இந்த கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ என்னது ஃபஸ்ட்டு எல்லோ கிராஸ்க்கு என்ன பண்ணலாம்னா FRU R dash U dash F dash போட்டு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இன்வெர்டட் 7 மாதிரி வரும். அதை நம்ம பாயிண்ட் டுவர்ட்ஸ் நம்ம லெக் வந்து நம்மளை பாயிண்ட் பண்ண மாதிரி இன்னொரு லெக் வந்து ரைட் சைட் பாயிண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு வச்சுட்டு திருப்பி FRU R dash U dash F dash போட்டிங்களா ஒரே சிங்கிள் லைன் வரும். அந்த சிங்கிள் லைனில் வந்து ஹரிசாண்டலாக நம்ம வெர்டிகல் அப்படி வச்சு போடக்கூடாது. ஹரிசாண்டலாக வச்சு மறுபடியும் திருப்பி FRU R dash U dash F dash போட்டால் கிராஸ் வந்துடும். ஸோ கிராஸ் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் அதேமாதிரி ஒயிட்டில் எப்படி போடணும், ஒயிட் கிராஸ் போடும்போது ஒயிட் கிராஸ் போட்டு அந்த பர்டிகுலர் சைடில் இருக்கிற இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஸில் கடைசி இந்த எட்ஜ் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜ் பீஸ் எல்லோனா இப்போ இங்கே ரெட் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா இங்கே க்ரீன் இருக்கணும். அப்போ தான் இது ஆக்சுவலாக அலைன் பண்ண முடியும். ஸோ அந்த ஒயிட்டில் எப்படி போட்டோமோ அதேமாதிரி அலைன் பண்ணுறோம். ஃபார் தட் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மேல் லேயரை மட்டும் டாப் லேயரை டேர்ன் பண்ணுறோம். டேர்ன் பண்ணி பார்க்குறோம் ஏதோ ஒன்று இருக்கான்ட்டு. ஸோ இருக்கும்போது க்ரீன் இருக்குது, க்ரீன் சைட் அலைன் பண்ணிட்டோமா. ஸோ அட்ஜஸ்டன்ட் சைடில் என்னென்னு பார்க்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்களா ரெட், இது அலைன் ஆகலை. இப்போ வருத்தப்பட வேணாம், இதை தான் அலைன் பண்ண போகிறோம். இது ரெண்டும் இந்த கலரோட மேட்ச் பண்ணுறோம். இங்கே இது சால்வ் பண்ணிட்டோம். பட் இந்த பீஸ் இங்கே வராது. ஆக்சுவலாக ப்ளூ சைடு தான் போகணும். ஆக்சுவலாக இந்த பீஸ் இங்கே இருக்கணும். ஆக்சுவலாக ஃபர்கெட் அபவுட் இந்த கார்னர் பீஸ் பற்றி மறந்துடும். நம்ம போட போகிறது கான்சன்ட்ரேட் பண்ணுறது இதுதான். ஸோ இதுலேயும் அலைன் ஆகலை, இதுலேயும் அலைன் ஆகலை. ஸோ நம்ம பார்க்கும்போது இந்த அலைன்மெண்ட் கரெக்டாக அடுத்தடுத்து 2 இதில் அலைன் ஆகிருக்கணும். ஸோ மறுபடியும் இன்னொரு தடவை டேர்ன் பண்ணி பார்ப்போம். இப்படி எப்படியா நீங்கள் வந்து ஒரு ரேண்டமாக டேர்ன் பண்ணி பார்த்தீங்களா 2 சைடு அலைன் ஆகிடும். இந்த எல்லோ போட்டதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே ஒன்று ஆகிடுச்சா, ப்ளூவும் அட்ஜஸ்ட் சைடு பாருங்கள், திருப்பி பாருங்கள், இங்கே பாருங்கள் ஆரஞ்சு சைடும் ஆகிடுச்சு. ஸோ ஆரஞ்சு அண்ட் ப்ளூ ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்படி இருந்தால் ஆகாது. நம்ம ட்ரை பண்ணி அப்படியே நிறைய ரொட்டேட் பண்ணி பார்த்து அந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா 2 சைடு ஆகிருக்கும். ஸோ இந்த 2 சைடு ஆன உடனே என்ன பண்ணணும்னா 2 சைடு ஆன சைடை வந்து லெஃப்ட் சைடில் வச்சுட்டு
சால்வ் ஆகாத ஒரு இது ஃபார் எக்ஸாம்பிள் இது சால்வ் ஆகலையா, ஏன்னா இங்கே ஆக்சுவலாக ரெட் ஒன்று சால்வ் ஆகாதவன் நம்மளை பார்த்து வச்சுக்கணும். சால்வ் ஆக பீஸ் ஒன்று வந்து நம்ம ஃபேஸை பார்த்தோம், ஒன்று ரைட் சைடு சால்வ் ஆகாதான் வச்சுட்டு. ஸோ அகைன் ஒரு ஃபார்முலா இருக்குது. இது பேர் தான் அலைனிங் எல்லோ எட்ஜ் பீசஸ்னு ஒரு ஃபார்முலாவில் கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணணும். இது கொஞ்சம் டிடி கொஞ்சம் லென்த்தியான ஃபார்முலா தான். இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ இதை நம்ம ஃபேஸில் வச்சுக்கிட்டு ரைட் சைடு ரெண்டு, அதாவது ஃபேஸில் இருக்கிறதும் ரைட்டில் இருக்கிறதும் அலைன் ஆகாத எல்லோஸ் இப்போ நம்ம அலைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா போடுறோம். அதுக்கு ஃபார்முலா பாருங்கள். அந்த ஃபார்முலா ஏற்கனவே நான் எழுதி அனுப்பிச்சிருக்கேன், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், R U2 R dash U dash R U dash R dash U dash. இப்போ நான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னே R U2 R dash U dash R U dash R dash U dash இதுதான் ஃபார்முலா. இந்த அல்காரிதம் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், ரெட் அலைன் ஆகிடுச்சு, ப்ளூவும் அலைன் ஆகிடுச்சு, ஆரஞ்சு அலைன் ஆகிடுச்சு, க்ரீன். ஸோ இதான் மெயின். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய க்யூப் ஆல்மோஸ்ட் வந்து கிராஸும் ஆகிடுச்சு, கிராஸில் நம்ம சென்டர் பீஸும் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் சால்வ் எக்ஸப்ட் ஃபார் தீஸ் கார்னர் பீசஸ். ஏன்னா இந்த கார்னர் 4 பீஸ் மட்டும்தான், இது இங்கே இருக்கணும், இது இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், அது பார்க்குறோம். மற்ற எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்திருக்கோம் இல்லையா. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கார்னர் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். கார்னர் கான்சன்ட்ரேட் 2 பண்ணலாம். அதை ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் என்ன இருக்கணும்னா, இங்கே எல்லோ ரெட் அண்ட் ப்ளூ 3 கலர்ஸ் ஏன்னா சைடு தான் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக எல்லோ ரெட்டு அண்டு ப்ளூ இருக்கிற காயின் தான் இங்கே இருக்கணும். இருக்கிற அந்த சைடு அந்த எட்ஜ் பீஸ் கார்னர் பீஸ் தான் இருக்கணும். கார்னர் பீஸ் என்ன கார்னர்ஸ் ஏன் சொல்கிறேன்னா, இது பாருங்கள், மொத்தம் 1 2 3 4 கீழே 4 8 கார்னர் தான் இருக்குது. மீதி இதெல்லாம் எட்ஜ் பீஸ், ஏன்னா 2 சைடு தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து எட்ஜ் பீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கார்னர் பீஸ் அலைன் பண்ணணும். இப்போ நம்ம அது மட்டும் தான் பார்க்க, ஏன்னா எல்லா டோட்டல் கியூபையுமே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இந்த கார்னர் பீஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது அலைன் ஆகலை, உங்களுக்கு தெரியுது. ப்ளஸ் ரெண்டாவது பாருங்கள், இந்த பக்கம் இந்த கார்னர் பார்க்குறேன். இந்த கார்னர்னு பார்த்தீங்களா எல்லோ ப்ளூ அண்டு ஆரஞ்சு இருக்குது. ஆனால் இங்கே மேலே அந்த கார்னர் பீஸ் பார்த்தா ரெட்டு பீஸ் ஒன்று, ரெட் அண்ட் ப்ளூ அண்டு எல்லோ இருக்குது. ஆனால் இது ஆக்சுவலி இங்கே வரக்கூடாது. ஆக்சுவலி இது பாருங்கள், இதுவும் பார்த்தா தப்பாக அலைன் இருக்குது. ஆனால் இங்கே நோட் பண்ணுங்கள், ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்கள். இந்த இடத்துல ஆக்சுவலாக க்ரீன் ரெட் அண்டு எல்லோ சைடு, அதுக்கான க்ரீன் ரெட் அண்டு எல்லோக்கான கரெக்டான கார்னர் பீஸ் தான் இருக்குது. பட் இந்த பீஸ் வந்து ஓரியன்டேஷன் தப்பாக இருக்குது. அதாவது அலைன்மெண்ட்டும் ஆகலை. இது ஐ மீன் இந்த லொக்கேஷன் கரெக்டாக, ஏன்னா இது லைட்டாக இந்த ட்விஸ்ட் பண்ணால், இந்த பர்டிகுலர் காயினை ட்விஸ்ட் பண்ணால் இங்கே உட்காந்துரும். ஸோ இந்த ஒரு பீஸ் தான் கரெக்டான இடத்துல உட்காந்துருக்கு, பட் மற்ற எல்லாமே தப்பான இடத்துல உட்காந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்குறோம், நம்ம சுற்றி பார்க்காம ஏதோ ஒரு சைடு வந்து உட்காந்துருக்கும். அட்லீஸ்ட் உட்காந்துருந்தாலோ இல்லையோ பார்க்குறோம். இருந்திருந்தால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குன்னும் போது நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இருக்கிற சைடு லெஃப்ட்டில் வச்சுக்கணும். சாரி, தப்பாக சொல்லிட்டேன். இது இருக்கிற சைடை ரைட்டில் வச்சுக்கிட்டு ஒரு ஃபார்முலா போடுறோம். என்ன ஃபார்முலானா, அடுத்தது கார்னர் பீஸை சரியான இடத்துக்கு கொண்டு வர தான் போகிறோம். அதுக்கு ஃபார்முலா போடுறோம் பாருங்கள். அது ஏற்கனவே உங்களுக்கு இந்த பேப்பரில் எழுதி அனுப்பிச்சிருக்கேன். நம்ம ஃபேஸை ஒன்று பார்த்து வச்சு, அதாவது கார்னர் பீஸ் வந்து நார்மல் பீஸ், அதாவது கரெக்டான இடத்துல உட்காந்தா இருக்க ஒரு ரைட்டில் வச்சுக்கிட்டு, சால்வ் ஆகாத லெஃப்ட்டில் வச்சுக்கிட்டு இப்போ பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்முலா பாருங்கள், எல் டேஷ், இது ஃபேஸ்னு வச்சுக்கணும், எல் டேஷ் யூ ஆர் U dash L U R dash U dash. இப்போ நான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணதுனால ஏதாவது மாற்றக்கான திருப்பி இந்த பீஸ் அங்கேயே தான் இருக்குது பாருங்கள், மாறல. இங்கே வந்து ஆக்சுவலாக இங்கே இன்னும் மாறல, இதுவும் மாறல. ஸோ மறுபடியும் இன்னொரு தடவை திருப்பி போடணும். இந்த இடத்துல மட்டும் தான் நீங்கள் சில டைம் ஃபார்முலாவை ரிப்பீட் பண்ண வேண்டியது. ஸோ இதே அப்படியே வச்சுக்கிட்டு திருப்பி இன்னொரு தடவை போடுறேன் இதே ஃபார்முலாவை, L dash U R U dash L U R dash U dash. இப்போ பார்த்தீங்களா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல அதே காயின் அப்படி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ரெட்டு எல்லோ அண்டு ப்ளூ, ரெட்டு எல்லோ ப்ளூக்கான சைடில் கரெக்டாக கார்னரில் உட்காந்துருச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்குறேன் பாருங்கள், இந்த சைடில் என்ன இருக்குது, ஆரஞ்சு ப்ளூ அண்டு எல்லோ கரெக்டான காயின் தான் இங்கே உட்காந்துருச்சு. ஸோ லக்கீலி பாருங்கள், இந்த சைடு ஆக்சுவலாக சால்வ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல சரியான பொசிஷனும் இருக்குது, சால்வும் ஆகிடுச்சு. ஸோ 4 சைடும் இந்த மாதிரி சரியான இடத்துல உட்காந்துருச்சு. ஸோ அந்த லொக்கேஷன் கரெக்டான இடத்துல எல்லா சைடும் இருக்குது. பட் ஒன் சைட் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ சால்வ் ஆகிடுதுன்னா அந்த சால்வ் ஆன பீஸை நம்ம நம்ம சால்வ் ஆகலைன்னா அதெல்லாம் ஒரு ஃபார்முலா போட போகிறோம். பட் என்ன அட்வான்டேஜ்னா, சால்வ் ஆன பீஸை வந்து லெஃப்ட்டில் வச்சுக்கணும். இப்போ இந்த தான் லாஸ்ட் ஸ்டெப்பு. என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கடைசி 4 கார்னர் பீஸு கரெக்டான இடத்துல உட்காந்துருக்கு, எக்ஸப்ட் ஃபார் அந்த இதை ட்விஸ்ட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் அதை இந்த பக்கம் திரும்பினா தானே இது கரெக்டாக உட்காரும். ஸோ அதுக்கான ஃபார்முலா கடைசி ஃபார்முலா போடுறோம். இது நம்ம முன்னாடியே அலைனிங் எல்லோ பீஸுக்கு ஒரு ஃபார்முலா போட்டிருந்தோம், அதில் ஒரு பாதி ஃபார்முலா எடுத்துக்கிறோம்.
அந்த RU2 R dash U dash RU dash R dash U dashனு ஒரு ஃபார்முலா போட்டிருப்போம் இந்த எல்லோவோட இந்த இடத்துல அலைன் பண்ணுறதுக்கு. அதே அந்த ஃபார்முலாவுடைய பாதி தான் இப்போ இதில் அப்ளை ஆகுது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு இன்னொரு ஃபார்முலா வரும், அதை சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி சால்வ் ஆனதுக்கு இது லாஸ்ட் ஸ்டெப்பில் சால்வ் ஆனது லெஃப்ட்டில் வச்சுக்கணும், சால்வ் ஆகாத ரைட்டில் வச்சுக்கணும். இப்போ வச்சுட்டு என்ன பண்ணுறோம், அந்த கடைசி இது போடுறோம் RU2 R dash U dash RU dash R dash. இது போட்டதுக்கப்புறம் L dash U2 L U L dash U L. இது நம்ம போட்டோம். இப்போ போடுறது இந்த ஃபார்முலா போட்டோம்னா என்னாச்சுன்னா இந்த பீஸ் கரெக்டாக அலைன் ஏற்கனவே ஆனது தான் நம்ம ரைட் வச்சு போட்டோம். ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொன்று இதுவும் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டும் ஆகலை. நம்ம ஃபார்முலா படி லாஸ்ட் ஃபார்முலா என்ன பண்ணணும்னா ஆகாத சைடு ஏதோ ஒன்று ரைட்டில் வச்சுக்கிட்டு போட போகிறோம். இப்போ மறுபடியும் அதே ஃபார்முலா திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறோம். இது லெஃப்ட்டில் சால்வ் ஆனதை வச்சுட்டு சால்வ் ஆகாத ரைட்டில் வச்சுட்டு RU2 R dash U dash RU dash R dash. அதுக்கப்புறம் L dash U2 L U L dash U L. இப்போ பார்த்தீங்களா இந்த பக்கம் ஆக்சுவலாக ஏதோ சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு இல்லைன்னு தெரியல, ஆனால் கரெக்டாக தான் வந்திருக்கு. இந்த லெஃப்ட் சைடு ரைட்டில் சில டைம் 2-3 தடவை நம்ம போட வேண்டியிருக்கும். மறுபடியும் திருப்பியும் அதே ஃபார்முலா போடுற பாருங்கள் RU2 R dash U dash RU dash R dash. அப்புறம் L dash U2 L U L dash U L. இப்போ பார்த்தீங்களா இந்த பக்கம் போட்டுருச்சு. இப்போ இந்த 2 சைடு தான் போடாமல் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடில் சால்வ் ஆனது ரைட் சைடில் சால்வ் ஆகாதையும் வச்சுட்டு திருப்பி அதே ஃபார்முலா போடுறோம். இது ஒரு 2-3 தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கும். பட் போக போக ஃபாஸ்ட்டாக போட சரியாக போயிடும். மறுபடியும் போடுறேன் பாருங்கள் RU2 R dash U dash RU dash R dash. அப்புறம் L dash U2 L U L dash U L. திருப்பி ஆகலை, இன்னொரு ட்ரை பண்ணலாம் RU2 R dash U dash RU dash R dash. அப்புறம் L dash U2 L U L dash U L. ஓகேலா? ஸோ நான் 2-3 தடவை ஏதோ திருப்பி போடுறதுன்னு இப்போ இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ். ஏதாவது டவுட்னா இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.